அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரா நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு. அதுதான் கண்ணீரா. நான் பசங்க வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீரை சொல்கிறாங்க அவ்வளோ இருக்குது. அதான் டெய்லி பார்த்துக்கிருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு. அது புது விஷயம். கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே. அவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, சினிமாவுக்கு விடுறதுக்கே பயப்படுவாங்க. அதில் இயக்குனராக அனுமதிக்கிறது வேறு, கதாநாயகனாக அனுமதிச்சிருக்காங்க. இல்லை இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்குறது, அது இங்கேயே ஆரம்பிச்சு. உங்களுக்கு லைஃப்லேயே இதுலேயே ஆரம்பிச்சு. என் கதையை இல்லை கௌசல்யா அவங்க பேர், ஆமாம், கௌசல்யா கதையை அவங்களே இயக்கியிருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்கள் இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டு. அதான் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு. நான் ஃபஸ்ட்டு படம் நான் இயக்கிட்டேன், ரெண்டாவது படத்தை நீ இயக்கிறேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் பார்ட் போகும்போது ரெண்டாவது குழந்தை ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தை ரெடி ஆயிரும்ல. ரொம்ப அவர் ரொம்ப ஆரம்பிக்காரு ரோபசங்கர். என்ன அவர் வந்து அதனால் செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தையும் ரெடி ஆயிடணும். கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடிதடி, வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பல ஐட்டம் போயிட்டுருக்கு. காதல் கதையே அபூர்வமாக போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினி அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும், எம்ஜிஆர் சாருக்கும் எவர்கிரீன் படமாக அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு எவர்கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணுறான் ட்வீட் போகிறாங்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமாம், இப்போ அதுக்கும் இல்லை. இப்போ நம்ம கஞ்சக்காரத்தை நினைக்கிறோம், கொலை பண்ண நினைக்கிறோமா? ஆனால் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி, நல்ல வேலை ஆர்டர் விசாரி இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாமே. ஒரு தமிழ் படம் மலேசியா படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்குடைய வாழ்த்துக்கள். இப்போ வாகை பிடிச்சதாக இருக்கட்டும், உத்ரா ப்ரொடக்ஷன் சார் அவர் பேசும்போது இருக்கட்டும்,
ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க. எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது வந்து ரெண்டுமே உண்மைதான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மைதான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கேயே யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள் நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனரெலாம் ஒரு டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் தான் இதை யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க. ரேராக ஒரு படம் 2 படம் தான் ரேராக ஓடுது. அது கூட சின்ன படமாக இருக்கும், அது பெரிய கம்பெனிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேச முடிக்கணும். ராஜன் சார் ராஜன் பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, யாரும் ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகர் சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்குதா வேலை? அது கூட 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். ஆமாம், என்ன வேலை கடைசி பிடிச்சி என்ன வேலையை போச்சு? இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை, பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது. இது நானும் பேசிட்டு, இப்போ உதயகுமார் சாரும் பேசி, ராஜன் சாரும் பேசிட்டு, இது பேசிலே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குனர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை, இது மட்டும் இல்லையே. நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கிறோம், ஓகே. ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை. அதுதான் போராட்டம். நீ படம் பண்ணுறது ஈஸி, பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி முடியலை. தேட்டர் எங்கே இருக்குது, யார் கையில் இருக்குது, யார் ஆக்கிரமிச்சிருக்கா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது. அதான் இப்போ நான் கேட்ட கேள்வி. மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஒன்று, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா? அதுவும் ஒன்று இருக்குல்ல. 4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார். இன்றைக்கி டிக்கெட் விலை சொல்கிறான், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்றைக்கி நேரங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படமாக 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போகிறோம் தான். அப்போ நான் வந்து இன்றைக்கி 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தாக இருக்கணும். அதுதான் முக்கியம்.
அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ளே வரமாட்டேங்கிறான். அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க, விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரான். அப்போ பெரிய ஸ்டாருங்கிறதுக்கு எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு. நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டுங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க. பெரிய படம் தப்பிக்கிறது எங்கன்னா இந்த போதை தப்பிச்சுறாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க, 2-3 நாள் போய் பார்த்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடம்பா போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்ணுறாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்போ சின்ன படத்தை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி நம்மளுடைய வேலையாக இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் விலையெல்லாம் அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டரை ஒதுக்கணும். 20 ரூபா பாப்கார்ன்லாம் இன்றைக்கி 150 ரூபா 200 விற்கிறாங்க. தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட போகிறது, படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இன்டர்வியூவில் குழந்தைகளுக்கு ஏதோ வாங்கி கொடுத்து ஆகணும். பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை. தியேட்டருக்கு போனால் ஏதாவது வாங்கி சாப்பிடணும். நீ வாங்கி கொடுக்காம வந்தால் அது எவ்வளோ காவியமாக இருக்கட்டும், அதுக்கு டல்லு தான். அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், பப்ஸாக இருக்கட்டும், அது விலை என்ன இன்னைக்கு? வியாபாரம் வேறு, கொள்ளடிக்கிறது வேறு. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம். 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்போ இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை வந்து நீ தியேட்டருக்குள்ளே போனால் 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளையடிக்கிற. மக்கள் யார் அனுப்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீனாக போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ 100-150 ரூபா வைப்போம். ஏர்போர்ட்டில் தான் ஒரு பப்ஸோ பார்த்தா 50-60 ரூபா 100 ரூபா ஆகும். இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தியேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி. அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்ல. இதையும் கண்காணிக்கணும். ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்கில் விற்றா 150 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ விற்றா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்ட் தானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றா அது சட்டப்படி கரெக்டா? தப்பு தானே? அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம்? அதுக்கு நீ வெளியில் ரோட்டுகளில் போட்டால் ஒரு 10 ரூபா லாபம் வை, ஒரு கொஞ்சம் ஏசி ரூம் அது மாதிரி வச்சா 20 ரூபா லாபம் வை. தேட்டரா மாலா ஒரு 30% வை, 20% 30, அதான் 30ங்கிற 300 ரூபாய்க்கு எங்கே இருக்குது? இதனால பயம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா தேட்டருக்கு வர முடிக்கிறான்னா நம்ம வர வச்சு அவனை போட்டு கொண்டு வரோம். அவனை போட்டு எதை எடுத்தாலும் அவன்ட்டு கொள்ளை அடிக்கிறோம். கார் பார்க்கிங் கொள்ளை, கேன்டீனில் எதாவது கொள்ளை. இன்றைக்கி இவங்களாம் பேசும்போது அப்போ வாகை குடிசார் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறோம்ல. சின்ன படம் குடிசார் ஏன் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அர்த்தத்தோடு பேசுகிறாருன்னா இதெல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை சொல்கிறதும் தப்பு, மக்களை குறை சொல்கிறதும் தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால். அதை ஆராய்ச்சி பண்ணணும். மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும். நான் இடையில கேள்விப்பட்டதான், பிடிச்சிருந்து நீங்கள் 50 டிக்கெட்டு 5 நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம்? இதெல்லாம் ரொம்ப வேதனையாக கேட்கும்போது. நம்ம கண்ணீரா அப்படின்னு மலேசியா படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்கிறாரு. நல்லபடியாக ரிலீஸ் ஆகி நல்லபடியாக லாபம் அடைஞ்சிரும். அதுக்கான உத்தரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு. அவங்க வந்து அணுவும் இருக்காங்க. இப்போ இவங்களாம் அணுவும் இருக்காங்க சார். சில இதில் அணுவும் உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு நேரத்துக்கு தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது, 6 மணி தேட்டர் பிடிக்கிறது தெரியும். சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம
முயற்சியை பண்ணுவோம். அதுக்கான நம்ம தயாரிப்பாளர்கள் அதுக்காக யோசிக்கணும், அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. டிக்கெட் ரேட்டும் சரி, எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம். எதாவது சரியாக இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க. கண்ணீரா படம் இது வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமாம், நல்ல ஒரு அதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க, அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே. ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், ஆனால் மனைவி விட்டு கொடுக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க. கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு, எதை வேணால் கொடுக்கலாம், கதையை கொடுக்க மாட்டாங்க, கதையே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் கண்ணீரா 1 கண்ணீரா 2 அதுக்கு ஒரு வேறு டைட்டில் 2 முடிச்சுங்க. 3 இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது, இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும்னா தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கண்ணீராவா கண்ணீரா? இங்கெல்லாம் கண்ணீரா தான் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர்ரேவன் அப்படியா, ஏதோ ஜோசியம் பார்த்து வச்சிங்களோ? சரி, கதிர்ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா, கத்தி தானே தம்பி, நல்லா பேசுனீங்க, ரொம்ப சுருக்கம் பேசினேன். அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வரும்போது ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது, ஒரு பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது அந்த பாட்டும். அதில் நடித்திருந்த கதாநாயகன், அது இன்னொரு கதாநாயகன், 2 கதாநாயகிகள். அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா, எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை, எந்த கதாநாயகன் விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும், முழு படம் பார்த்தா தான் தெரியும். சிறப்பாக இருந்தது, மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எதுக்குன்னா, எனக்கு யாருன்னே தெரியாது, இவர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்துருக்கிறாருன்னு தான் நினச்சேன். நான் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். மலேசியா திரைப்படம் பண்ணுறது கை தட்டலாம், எல்லாம் தூங்கி வழியாதீங்க. என்னப்பா ப்ரெஸ் தூங்குறாரு பாரு, எந்திரி கண்மணி, நீ தான் கொஞ்சம் நேராக உட்கார, நான் பேசுகிறேன்ல. அப்புறம் என்னுடைய அருமை தம்பி முன்னாள் ரோபோ சங்கர், இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துக்கள். அவரும் சிறப்பாக அழகாக சிறுசாக பேசினாலும் அதில் ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை வச்சு பேசினார், ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல் வரி நினைவோவா, கனவே அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல் ரியலி. என்னுடைய முதல் வாழ்த்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம்
உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாயிட்டீங்க. கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களா டியூனு, அந்த டியூனுக்கு சரி உங்கள் டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. ரெண்டாவது படம் தொடங்கும் போது இதானே, ரெண்டாவது படம் துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை சொன்னார். எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற சொல்ல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால தான் சொல்லுவார். அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால் உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும், அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இது என்னன்னா உங்களுடைய ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை, ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றும் முழு படமும் பார்க்காம என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கண்ணெல்லாம் நீராவையே சுமந்து கொண்டிருக்கிறது, அதான் உங்கள் கதை. அந்த நீரா உங்களை சுமந்தால என்றது எனக்கு தெரியாது. அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, உங்களுக்காக உங்கள் துணைவி விட்டு கொடுத்தது, அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக தான் இந்த படத்தில் உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொஞ்சம் டஃப்பான படமாக தான் இருக்கும், நம்ம சும்மா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க, மலேசியா அண்ணன் சொன்னார், மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியாக கவனிக்க மாட்டோன்னு. யார் சொன்னது? இன்றைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிவிடுவாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவனிப்போம். தமிழர்களோட பண்பாடு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போல் இருக்கு. இந்த ராஜன் எங்கே வந்தாலும் இப்படி ஒரு பிட்டை போட்டுருது. ஏன்? தமிழர்கள் தாங்க மரபு மாறாமல் என்ன இங்கே இருக்கு. ஏன் இல்லை? நான் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்க அப்படி இல்லை போல இருக்கு. அது நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க பாருங்க. அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு காரில் தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பான். கரெக்டா? பார்த்தீங்களா? கை தட்டுங்க அதுக்கு. பேரரசு மலேசியாக்காரங்கிட்ட பழக்கமே கிடையாது. அவர் வெளிநாடே போக மாட்டார், பயந்துட்டு. அவர் விட்டுட்டு நாங்கள் போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம். நானும் செல்வமணி விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அப்படித்தான் என்னுடைய நண்பர்கள். அதான் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ மலேசியாவில் இப்போ ப்ரெசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு சின்ன தம்பி. அவர் பேர் அவர் மந்திரியாக இருக்க வேண்டியது, அவர் எனக்கு தெரியும். அப்போது மந்திரியாக இருக்காங்களே ஒரு லேடி, நம்ம தமிழச்சி, பினாங்கிலிருந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போது
அவங்கள இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே, நீங்கள் இருக்கீங்களாம்பாங்க, வாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு ரூம் போடுறதுலேருந்து கார் அரேஞ்ச் பண்ணுறதுல எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. அது எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்கள் மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க. இந்த படத்தை போட்டு காட்டும்போது எப்படி அவங்க வந்து உங்களை நேசித்து அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்கள் படத்தில் இருந்ததுன்னா அது அங்கே சக்ஸஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்ஸஸ் ஆகும். அது டெஃபினட்டாக. ஏன்னா கண்டென்ட்டு தான் இன்றைக்கி முக்கியம் ஒரு படத்துக்கு. ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மிகச்சிறந்த கதையைத்தான் நீங்கள் ஏன்னா சொந்த காசு போட்டு படம் பண்ணுறதுக்கு 2 இளைய தம்பதிகள் முடிவெடுத்திருக்கிறீங்கன்னா அந்த முடிவுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை இல்லையா? அது ஒரு பிறந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் இது அடுத்தது 3வது வேறு, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கு முன்னாடி 1 தெரியாது. எனிவே அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லாம் சினிமா தியேட்டர் கிடைக்காது. அதுக்கு தான் என் தம்பி வந்து உண்மையை சொல்லி உடச்சி விட்டா. நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போவும் சொல்கிறேன், நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. லப்பர் பந்துக்கு வரலையா? லப்பர் பந்துக்கு வந்தாங்க. எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்ட அப்புறம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது வந்து 2 விஷயம் இருக்குது. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வருஷமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு யார் பண்ணணும்? நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும். முதல் ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இதே புரட்சி தலைவர் காலத்தில் சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனை வந்ததே இல்லை. எவனாச்சும் பிரச்சனை பண்ணான்னா சின்னவர்கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க. எந்த ஒரு தியேட்டர்லையாவது பிரச்சனை வந்திருக்கு? எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும். புரட்சி தலைவர் காலத்தில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் 2 கலந்ததுனால வந்த பிரச்சனை தான். அரசியல்வாதிகளுக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்க விட்டு வேண்டும். அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ராஜண்ணா இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். என்ன ஆமாம். ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம், அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது. அரசியலில் சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி இருந்தப்பெல்லாம் படங்கள் சிறப்பாக ஓடி இருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யார் டிஸ்ட்ரிபியூட்டரு? நீங்கள் தான். வாங்க முன்னாடி உட்காருங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்களெல்லாம் பின்னாடி உட்காந்து வச்சிங்கன்னா எப்படி? எவ்வளோ தைரியமாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுங்க. தைரியமாக நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் மலேசியாக்காரர் மாதிரியெல்லாம் இல்லை, நீங்கள் தமிழர்கள் தான். எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக. திரைக்கடலோடையும் திரவியம் தேடு. அது உங்கள் அப்பம் பாட்டங்கள் பண்ண காலம். அப்போ பிரிட்டிஷ்காரன் இங்கேருந்து இப்போ கொஞ்சம் பேர்த்த தூக்கிட்டு போய் அங்கே வேலை வாங்கிட்டு இருந்தான். அதில் செட்டில் ஆனவங்க பாதி பேர் தமிழர்களுங்க. மலேசியாவிலும் மற்ற இந்தோனேஷியா அந்த மாதிரி தீவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்க வேலைக்காக நம்மளை கொண்டு போய் வச்சாங்க. அப்படியே பாரம்பரியமாக அங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து அப்படியே குடும்பமாக ரப்பர் தோட்டங்களில் வேலை செஞ்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலங்கள் அது. நீங்கள் அங்கே அனுப்பப்பட்டவர்கள் தானே தவிர
நீங்கள் தமிழர்கள், நீங்கள் இங்கே வர்றது உங்கள் உரிமை. யூ கேன் டேக் எ பிஓஐ கார்டு இல்லையா? நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலாம், இங்கேயே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இங்கேயே ஆதார் வாங்கலாம். உங்களுக்கு 2 குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து மலேசிய தமிழர்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு குடியுரிமை இந்தியாவில் இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். யார் சொன்னது உங்கள் வெளிநாட்டுக்கார், மலேசியாக்காரன்? நீங்கள் தமிழரையா? எங்களை விட நல்லா அழகாக தமிழ் பேசுகிறீங்க, எங்களை விட அழகாக பாட்டு எழுதுறீங்க. ஆக சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நமது அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இவங்க 2 பேர்த்தை பற்றி எழுதுங்க, இந்த படத்தை பற்றி எழுதுங்க. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.